சரணாகதிக்கென்று ஏதேனும் தகுதிகள் இருக்கின்றனவா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. ஓகே, எல்லாரும் வந்து பேசிக்கலி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிக்க சொல்லிட்டேங்க. லைக் தன் அகங்காரத்தை அல்லது தன் மனதினை தன் எண்ணங்களை நம்புவதற்கு பதிலாக யாரை குருவாக தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அவரை முழுமையாக நம்ப வேண்டும். அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தாட்ஸ், என்னுடைய எண்ணங்களை விட அவங்களுடைய எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும், ஈஸியா நம்ம சரணாகதி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பா வந்து நம்பிக்கை தான் மெயின். ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, வேறு எதன் மேலும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ஒரு ட்ரஸ்ட் வந்து குரு கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நமக்கு மோட்ச இச்சை, அதாவது பேரானந்தத்தின் மேல் ஒரு தாகம். ஏன்னா அதை கொடுக்குறவர் குரு மட்டும்தான். அப்ப நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தாகம் இருக்கணும். இப்போ குரு கிட்ட சரணாகதி வேணும்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவைப்படுவதை இவர் தான் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா போய் சரண்டர் ஆயிடும். ஏன்னா இது எனக்கு வேணும்னா அவர்கிட்ட சரணடைஞ்சாதான் முடியும் அப்படின்றதுனால. அப்படி உனக்கு அந்த பேரானந்தத்தின் மேல் ஆசை இருந்தால் கூட அதை தரக்கூடியவராக இருப்பவர் அந்த குருவாக இருக்கின்ற காரணத்தினால் நீ கொஞ்சம் ஈஸியா சரண்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதில்கள் சொல்லிட்டேங்க. ஸோ இட்ஸ் 100% உண்மைதான். அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பொறுமை, தைரியம், முக்கியமான ஒரு பாயிண்ட் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேங்க. ஸோ இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நாம் மிகச் சுலபமாக சரணாகதி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பதில் அமைந்திருந்தன. புதுசா எனக்கு என்ன தோணுதுன்னு ஒன்றும் தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம். மெயினா கிருஷ்ணா ஃபீல் அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரணாகதி மிக மிக எளிது அப்படிங்கிற அடிப்படையில நான் கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி எளிதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன யாராவது உங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னாலே கூட உங்களுக்கு அவங்க மேல ஒரு எக்கச்சக்கமான ஒரு பாவம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க சினிமால பாத்தீங்கன்னா பொதுவா ஹீரோயின் எல்லாம் ஹீரோவுக்கு எப்படி விழுறாங்க அப்படின்னா, இவளை ஏதாவது ரவுடிஸ் அடிக்க வருவாங்க, காப்பாத்துவான், உடனே வந்து லவ் வந்துடும் இல்லையா? இப்படித்தானே வருது. சோ யாராவது நமக்கு உபகாரம் செய்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் அப்படின்னா அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல் டெவலப் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப இயற்கையாகத்தான் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு நமக்கு அவங்க பண்ணும்போதே நமக்கு இப்படி ஃபீல் வருது அப்படின்னா 24 hours நான் ஸ்டாப்பாக நமக்கு அப்படி ஒரு அன்பை செலுத்தி கொண்டிருக்கின்றான் இறைவன் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அந்த இறைவனே தான் குரு ரூபமாக வருகின்றார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அப்ப குருங்கிறவரை ஒரு உருவத்துல பார்க்க கூடாது, அவர் தான் அந்த இறைவனாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாகவும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கும் போது சரணாகதி என்பது மிக எளிதாகிறது. ஏன்னா அவ்வளோ ஈஸி. ஏன்னா நமக்கு ஃபீல்ங்கிறது பொத்துக்கிட்டு வருதுங்க, வராமல்லாம் இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா we are unable to understand. அப்ப ஒருத்தன் வந்து நமக்கு உதவி பண்ணும்போது எனக்கு புரியுது அவன் எனக்கு உதவி பண்ணினான் அப்படின்னு. ஆனா இறைவன் பண்ற அந்த உதவியில நமக்கு புரியவே இல்லையே. மூச்சு காத்து 24 மணி நேரம் வந்துட்டு இருக்கு, ஒரு செகண்ட் நின்னா என் கதி அதோ கதி ஆயிடும் அப்படின்னு தெரியுதுல்ல. அப்ப உனக்காகத்தானே அவன் தானே பம்ப் பண்ணிட்டு இருக்கான். பிளட்டை மட்டும் பம்ப் பண்றானா, காத்த பம்ப் பண்றானா, எல்லாத்தையுமே உனக்காக இயக்கி கொண்டிருக்கின்றானே அப்படின்ற அந்த ஃபீல் பண்ணல இல்லைங்க, நம்ம புரிஞ்சுக்கல இல்ல. அது அவன் வந்து சொல்லி காட்டுறது இல்ல, அது வேற ஒண்ணு. நான் தாண்டா உனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு அவன் வந்து சொல்ல மாட்டேன்றான். அதனாலயோ என்னவோ தெரியல, நமக்கு அன்கண்டிஷனலா அவன் வந்து நம்ம அவனை திட்டினா கூட அவன் பண்ணிட்டு இருப்பான். நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன், உனக்கு லவ்வ காட்டிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த அன்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஈஸியஸ்ட் கான்செப்டும் கூட. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, அன்பை சரியாக புரிந்து கொள்ளுதல் பிரச்சனை வருதுங்க. அன்பை எப்படி புரிஞ்சுக்கணும்? உனக்கு நல்லது நடந்தா அவன் அன்பு, உனக்கு கெட்டது நடந்தா அது வந்து அன்பு இல்லைன்னு அர்த்தமா? ஏங்க அவனுக்குன்னு என்னங்க இருக்கு? அவன் வாழ்றதே உனக்காக தான்டா. அப்ப அவன் என்ன பண்ணாலும் உன் நன்மைக்கு தான் பண்ணுவான்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த ஃபீலே வரமாட்டேங்குதுங்க. ஒரு குரு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து உன்னை திட்டுகிறாரோ அல்லது கொஞ்சுகிறாரோ தட் டசன்ட் மேட்டர். பட் அவருக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்கா? அவருக்குன்னு ஏதாவது இருக்கா? அவர் பேரின்பத்தில் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பவராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு ஏதேனும் ஒன்று வந்து அடைய வேண்டியது எதுவும் இல்லப்பா. அப்படி இருக்கின்ற ஒருவர் ஒன்றை செய்கின்றார் என்றால் அது எனக்காக செய்கின்றார், இந்த மரமண்டைக்கு ஏறவே ஏறாது. சரியா? தி மொமெண்ட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அவர்கள் எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுயநலம் எள்ளளவும் இல்லாமல் எனக்காக வாழ்பவர்கள், இந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் போதாதா? ஆட்டோமேட்டிக்லி நமக்கு அவங்க கிட்ட ஃபீல் வந்துருங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அறிவு ஜாஸ்தி. சோ அவர் சொல்லுவதிலேயே நாம் குற்றம் கண்டுபிடித்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடும். தப்பில்லை, உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா வரும்போது அதை அகங்காரம் இல்லாமல்
நாம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஃபீல் நமக்கு வரலையே. நாமளா முடிவு பண்ணிட்டு முத்திர குத்தில போயிடுறோம். அப்புறம் எங்க இந்த சரணாகதி வரும்? அப்போ வர்றதுக்கும் சான்சஸ் இல்லாம போயிடுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு சிம்பிளஸ்ட் டிப் ஐ திங்க் மீனா யாரோ சொன்னாங்க. ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் டிப். உனக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்ட குருவா, அவர் தான் வந்து ஞானத்தை கொடுத்து என்னை வழி நடத்தக்கூடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கிட்ட மட்டும் ஈகோவை விட்டுட்டு பழகணும். நீ எல்லார்கிட்டையும் ஈகோ வச்சு தொலை, வேணாங்கல. ஆனா குருவாக தேர்ந்தெடுத்த அந்த ஒருவரிடம் மட்டுமாவது அந்த ஈகோ சுத்தமா இல்லாம பழகணும். நான் அப்படியே அடியேன் பாவத்துக்குள்ள போயிட்டு அப்படியே இறங்கிலாம் வேணாங்க. குறைஞ்சபட்சம் ஃப்ரெண்ட்லயே ஈகோ இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம்? ஈகோ இல்லைன்னா தான் அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்னே சொல்லியிருக்கோம். நீ உலகத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயும் ஈகோ வச்சு தொலை. ஆனா ஒரு குருவாக நீ நினைக்கின்ற அந்த ஒருவரிடத்தில் அகங்காரத்தை விட்டு விட்டு சமபாவனைக்கு வா, உண்மையான நேசத்துக்கு வா, பியூர் லவ்க்கு வா அப்படிங்கிற நான். சோ பியூராக நேசம் காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அந்த அன்பும் அவருடைய குணங்களும் அவருடைய அந்த ஞானமும் நம்மை ஆட்டோமேட்டிக்கா வசீகரித்து விடும். ஆட்டோமேட்டிக்கா அவர் பக்கம் நம்மை இழுத்து நம்மை சரணாகதிக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடும். இப்ப பேசிக்கலி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த உங்களுடைய ஈகோவை மட்டும் அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும் கொஞ்சம் அப்படி விட்டுட்டு நீங்க பழக ஆரம்பிச்சாலே போதுங்க அப்படிங்கிறது ஈஸியஸ்ட் வே ஆஃப் அச்சீவிங் தி சரணாகதி. இன்னொன்னு இருக்கணும், கூடவே இருக்கணும். அப்பயும் உங்க ஈகோவை மட்டும் விட்டுட்டு இருக்கணும். சரியா? சோ ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அவர் அருகில் இருந்தால் போதும். ஒண்ணுமே பண்ண வேணாம். காபோபா மாதிரி நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க அவர் கொடுக்கிற ஹையர் நாலேஜஸ்ல இருந்து எல்லா ஞானமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூடவே இருந்து ஒரு ஞானமும் கேட்க வேணாம். எந்த ஞானமும் கேட்காமல் அவர் அருகில் இருந்தாலே போதும். அவரின் அன்பு, அவரின் ஞானம் இவைகளெல்லாம் என்னவென்று தானாக புரியும் அதிசயத்தை கண்டுவிடலாம். இதுவும் ஈஸியஸ்ட் டெக்னிக் தானே. ஈஸியஸ்ட் டெக்னிக்கா கஷ்டமான டெக்னிக்கா நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா குரு அறிவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பல ஆசைகளை எல்லாம் விட்டாதானே வரும். குரு அறிக்கை இருக்கவே முடியும். எல்லாராலையும் அப்படி இருந்துட முடியுமா என்ன? சோ தேர்ஃபோர் அது அப் டு யூ. சரியா? இப்ப சரணாகதிக்கு வேண்டிய தகுதிகள் அப்படிங்கிறது நீங்க சொன்ன தகுதிகள் தான். பெருசா நான் எதுவும் சொல்லிடல. பட் இந்த குருவின் அன்பு அப்படின்னு சொன்ன அந்த பர்டிகுலர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த தீபிகா சொன்ன ஆன்சர்ல மோகத்தின் வழியாக சரணாகதி அடையலாமா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வழி இருக்கு. ஆனா அது பரிசுத்தமான மோகமாக இருக்க வேண்டும். கோபிகளை போன்ற மோகமாக இருக்க வேண்டும். அதாவது வேறு கதியற்றவனாக அவன் ஒருவனே என் ஆசையாவே இருக்கட்டும். ஆனா அவன் ஒருவன் மேல் மட்டுமே ஆசை இருக்க வேண்டும். கண்ணன் மேல் கோபிகளுக்கு இருந்ததை போல கணவன், மனைவி, குழந்தைகள், சொசைட்டி எல்லாத்தையுமே குப்பையில போட்டுட்டு கண்ணனுக்காக ஓடி வந்தவங்க. சோ அந்த அளவுக்கு உங்களால ஆசையெல்லாம் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. இட்ஸ் நாட் சோ ஈஸி ப்ராசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மத்த எல்லா விஷயங்களை விட மோகத்தை ஒரே திசையில திருப்பக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ஈஸின்னு தோணல. சரியா? சோ தேர்ஃபோர் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் வெரி ஈஸி தானே. உங்களுக்கு ஞானம்னா பிடிக்கும், அன்புன்னா பிடிக்காதவன் எவனுமே இல்லை, சந்தோஷம்னா பிடிக்காதவன் எவனுமே இல்லை. இந்த சந்தோஷத்தையும் அன்பையும் ஞானத்தையும் நீங்கள் அருகில் இருந்து கண்டு 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 காண காண அந்த அன்பும் ஞானமும் சந்தோஷம் உங்களுக்குள் வந்து விட போகிறது. எவ்வளவு ஈஸியான டெக்னிக் இருக்கு. அப்ப நீங்க மோகத்தை வச்சு அடையணும் அப்படிங்கிறத விட மத்த ஈஸியான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு தகுதி தான். அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக மற்ற எல்லா பற்றுகளையும் விடுவதற்குன்னு சொன்ன மாதிரி பற்று கூட வச்சுக்கலாம். பட் அது பரிசுத்தமான பற்றாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஒரு தகுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்வதில் தவறொன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஈஸியா கஷ்டமா அப்படிங்கிறது நீங்க தான் நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுதான் அழகா வினோதினி சொல்லிட்டா. ஏங்க இதுக்கு என்ன தகுதி வேணும்? தகுதி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணுங்க. ஈஸி தாங்க. ஆனா நான் நினைக்கணும் இல்ல சரணாகதி ஆகணும்னு. எவ்வளவு வேணா ஈஸியா இருக்கட்டும். ஆனா நான் நினைச்சாதானங்க போக முடியும். இங்க இருந்து 2 லிஃப்ட் படிச்சு நடத்து அங்க வா அப்படின்னு சொல்றீங்க. நடக்கிறது என்ன எந்திரிக்கிறது என்ன கஷ்டமாவா இருக்கு? ஈஸி தான். ஆனா நினைச்சாதானே போக முடியும். நான் தான் நினைக்க மாட்டேன்ல. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னா அப்படி கூட ஒரு பதில் அவர் சொல்லியிருந்தா தட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஆக்சுவலி. சோ நமக்கு உண்மையான ஞான தாகமும் ஞான பற்றும் இருந்து நமக்கு அந்த பேரானந்த பற்றும் நீங்க சொன்னீங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே இருந்து நாமும் அதை அடைய வேண்டும் என்று நினைத்தாலே போதும். அதை அதை அடைவதற்கு உதவி செய்கின்ற அந்த குருவிடத்தில் சரணாகதி மிக எளிதாகவே வரும் என்ற அந்த பதிலும் என்னவோ உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர்.